வெல்கம் டு சமையல் வித் சாந்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் தந்தூரி எப்படி பண்றதுன்றத பார்க்க போறோம். தேவையான பொருள்: சிக்கன் 1.5 கிலோ, நல்லா கீரி எடுத்துக்கோங்க, 1 கப் தயிர், லெமன் 2 பழம், சால்ட் கொஞ்சம், அரிசி பொடி 1 ஸ்பூன், தந்தூரி பொடி 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து நான் வீட்லயே செஞ்ச பொடி. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கீழே கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்க செஞ்சுக்கோங்க. 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. வாங்க எப்படி மிக்ஸ் பண்ணலான்றத பார்க்கலாம். தயிர் 1 கப், தந்தூரி பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், சால்ட் கொஞ்சம், அரிசி மாவு கொஞ்சம், லெமன் கொஞ்சம் விட்டுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் கம்மியா இருக்கு, அதனால 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட போறேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சிக்கன்ல வந்து இந்த மசாலாவை நல்லா போன் வரைக்கும் போற மாதிரி தடவுங்க, அப்பதான் நல்லா ஊறி நல்லா இருக்கும். இது ரொம்ப நிறைய அதிகமா போட்டு மசாலாவை தடவி விட்டுறாதீங்க, பச்சை வாசனை வர ஆரம்பிச்சிடும். இது வந்து நல்லா தடவி ஒரு 5 மணி நேரம் ஊற வைங்க, அன்னைக்கே செய்யறதா இருந்தாக்கா. அப்படி இல்லைன்னா நீங்க முன்னா நாளே வாங்கி சிக்கனை வாங்கி ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரீசர்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து முன்னா நாளே ஊற வச்சிருக்கேன். இதை தடவிட்டு ஃப்ரீசர்ல தான் நான் வைக்க போறேன். இன்னைக்கு ஒரு 4 மணி நேரம் வெளியில வச்சுட்டு நான் ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து வெளியில வச்சு டீப் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன் நான். இப்ப இதை வந்து கொஞ்சம் கலந்து விட்ட மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுப்போம். நம்ம பேன்ல வைக்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பேன் வச்சாச்சு. இப்ப இதுல வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடாயில வந்து ஒட்டாம இருக்கிறதுக்காக தான் அது விடுறேன். நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா சுத்தி அப்ளை பண்ணிக்கோங்க அந்த எண்ணெய பேன்ல. நல்லா அது ஸ்கின் வந்து அதுல ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும், அதுக்காக தான் நான் தடவுறேன். அந்த சிக்கனை எடுத்து அதுல வச்சு போனும்ப. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நல்லா அழுத்தி வைங்க, அப்பதான் ஈவனா வேகும் அது. இப்ப வந்து இது மூடி போட்டு 15 நிமிஷம் இருக்கட்டும். இது இப்ப வந்து சிம்ல வச்சிருங்க. ஓகே, 15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ இத வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இந்த சைடு ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன். ஓகே, இப்ப ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத வந்து நம்ம ஒரு கிரில் வச்சுட்டு இந்த கிரில்ல ஒரு கொஞ்சம் ஆயில் தடவிட்டு கிரில்ல வைக்க போறோம். இப்ப இந்த இடுக்கி வச்சுதான் யூஸ் பண்ண போறோம். சப்போஸ் கிரில் இல்லாதவங்க இந்த இடுக்கிய டைரக்டா புடிச்சு காமிச்சுக்கலாம். பார்த்து வைங்க, ரொம்ப தீஞ்சிர போது. கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க, ட்ரை ஆகாம இருக்கும். அப்பதான் ரொம்ப போட்டு கருக்கிடாதீங்க. கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதும் திருப்பிக்கோங்க. பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஓகே, தந்தூரி சிக்கன் ரெடியாக போகிறது. சுவையான தந்தூரி சிக்கன் ரெடி. வீட்லயே சுலபமா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சிக்கன் நம்ம தயார் பண்ணிட்டோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.